புத்தி உள்ள விசுவாசத்தினால் பலன்களை எல்லோராலும் பெற முடியும். ஆனால் இது படிப்பறிவினாலோ உலக அறிவினாலோ வருகிற விசுவாசம் அல்ல என்பதுதான் நீங்கள் தெளிவாக்கி கொள்ள வேண்டிய விஷயம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து நீங்கள் யார் முதல் தடவையா இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். ஒருவேளை எப்படி இந்த ஆலயத்திலே ஜபங்கள் நடைபெறுகிறது, எதற்காக, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ காண்பிக்க விரும்புகிறேன். சீக்கிரமாய் ஞாயிறு முதல் ஞாயிறு வரை யூனிவர்சல் ஆலயத்தில் நாம் செய்து கொண்டிருப்பது என்ன? வீடியோ பாருங்கள். தொடர்ந்து நாம் புத்தியுள்ள விசுவாசத்தை குறித்து பேசலாம். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். புத்தி உள்ள விசுவாசத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம் இல்லையா? இந்த விசுவாசம் அப்போது எங்கிருந்து வருகிறது? நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நான் படிப்பறிவின் மூலமாகவோ அல்லது உலக அறிவின் மூலமாகவோ இதை பெற முடியாது என்றால், இந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தை நமக்கு அந்த தெளிவை கொடுக்கிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி என்பது என்ன? கேள்வி கேட்பதல்ல, கவனிப்பது. இப்போ இந்த நேரம் யார் நான் சொல்வதை கவனிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்குள்ள நம்பிக்கை ஏற்பட ஆரம்பிக்கிறது இல்லையா நண்பர்கள்? இல்லையா? நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறகுதா? நம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்படுகிறதா? இதுதான் வார்த்தையினால் பிறக்கிற நம்பிக்கை. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவன் வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள் விசுவாசம் தூண்டப்படுகிறது. அதாவது அவர் வார்த்தையை நம்புவதனாலே என் வாழ்க்கை மாற முடியும், என் சூழ்நிலை மாற முடியும், என் வியாதி குணமாக முடியும், என் பிரச்சனை சரியாக முடியும் என்ற நம்பிக்கை தூண்டப்படுவதுதான் கேள்வியினால் வருகிற விசுவாசம். நம்பிக்கை தூண்டப்படுகிறது. அந்த விசுவாசம் செயல்படுத்தப்பட்டால், அதாவது அதை கடைபிடிக்கும் போது பலன்கள் அதி அற்புதமானவை மக்களே. இதோ முதலாவது வீடியோ பாருங்கள். பலன்களை நான் உங்களுக்காய் ஒவ்வொன்றாய் காண்பிப்பேன். முதல் சாட்சியை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். முதலாவது புத்தி உள்ள விசுவாசம் ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளலாம். விசுவாசம், பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால் உண்மையிலே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால் இதுதான் நேரம். உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள். இதோ முதல் சாட்சி. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில எப்படி இந்த திருமணம், இந்த தனிப்பட்ட நபருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, மேலும் குடும்ப வாழ்க்கை அசுத்தத்தின் பிடியிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு எப்படி தேவனால் கட்டப்பட்டது என்பதற்கான முதல் ஆதாரமா இந்த முதல் சாட்சி நான் வந்து முன்வைக்கிறேன். கூர்ந்து கவனிங்க. நீங்க ஒருவேளை யார் இப்படிப்பட்ட நிலைமையில உங்களை பார்க்க நேரிட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். உடனே எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள் அல்லது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உதவ தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு விசுவாசத்தின் ஜெபம் அல்லது ஒரு ஆலோசனை தேவையா இருந்தால் அல்லது நேரடியாய் நீங்கள் எங்களை இங்கே சந்திக்க விரும்பினால் இதோ இந்த சாட்சி உங்களுக்காய். என்னோட பேர் ஷர்மிளா. நான் ஆலயத்துக்கு வரும்போது என்னோட வாழ்க்கை அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. அதாவது ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா அம்மாவோட சண்டை. தினமும் எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவோட சண்டை போடுவார், அவங்கள அடிப்பாரு, காயப்படுத்துவார். தினம் இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஏன் வாழணும்ன்ற விரக்தியா இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஆனா அதை பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் அழுவேன். எங்க அப்பாவை போய் தடுத்து நிறுத்த கூட எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவரை பார்த்தா எனக்கு பயம், என்னையும் அவர் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்கூலுக்கு
ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போனாலும் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நான் மட்டும் சோகமா இருப்பேன். ஏன்னா வந்து டெய்லி நடக்கிற பிரச்சனை பார்த்து பார்த்து நான் வந்து பயந்து போயிருப்பேன். அதனால வந்து என்னால சரியா படிக்க முடியாது. எல்லா நேரத்திலயும் வந்து என்னோட சிந்தனையில வந்து வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கும். என்னால படிக்க முடியாது, மத்த பசங்களோட வந்து சகஜமா பேச முடியாது, விளையாட முடியாது. அதே போல ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணுன்றதுனால ரோட்ல நடந்து வரும்போதெல்லாம் இன்னைக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம இறந்துட்டா நல்லா இருக்குமே, இதோட அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேணாம் அப்படிதான் நான் யோசிச்சுட்டே வருவேன். ஏதாவது வண்டி வந்தது அப்படின்னா வந்து அதுல போய் நம்ம இறந்துடலாம், விழுந்துடலாம், அப்படிதான் வந்து எனக்கு யோசனையாவே இருக்கும். இதே போலதான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னால காலேஜ் படிக்கிற வரையிலுமே வந்து என்னால சரியா படிக்க முடியாது. ஏன்னா அப்ப வரையிலும் ஸ்கூல் தொடங்கி காலேஜ் படிக்கிற வரையிலுமே வந்து வீட்டுல சண்டை சண்டை சண்டை, என்னால படிக்கவே முடியாது. ஆனா அப்பா வந்து படிக்கல, மார்க் எடுக்கல நான் மட்டும் அடிப்பாரு. என்னால வாயத்தை வந்து சொல்லக்கூட முடியாது, உங்களால தான் என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வயசான பிறகு வந்து காலேஜ் முடிச்சுட்டதுக்கு அப்புறமா வந்து என்னோட 2 தம்பிங்க, அவங்களும் வந்து இந்த பிரச்சனையினால வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க. அவங்களால இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாம ஒரு பிரச்சனையா இருந்தது வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. 3 பேரால வீட்டுல பிரச்சனை. என்னாலயும் எங்க அம்மாவாலையும் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சமாளிக்கவே முடியாது. கஷ்டமா இருக்கும். டெய்லி வந்து நாங்க அழுவோம், இறந்துடலாமா, ஏதாவது பாய்சன் சாப்பிட்டுடலாமா, இப்படிதான் நாங்க வந்து யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கு அந்த ஒரு நேரத்துலதான் வந்து நாங்க வந்து யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. முதல் முறை நான் ஆலயத்துக்கு வந்த போது வந்து அங்க பேசின செய்திகள் வந்து வித்தியாசமா இருந்தது. அதை கேட்கும் பொழுது வந்து எனக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையும் அப்ப வந்து மாற முடியும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ளாக வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நானும் எங்க அம்மாவும் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம். அங்க கொடுக்குற செய்திகளை வந்து நான் கேட்பேன். ஆனாலும் வந்து பிரச்சனைகளை நான் கடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்குள்ள வந்து ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சுது, நம்மளால வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கின பிற்பாடு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள இருக்கிற விஷயங்களை வந்து நான் எடுக்கணும், எனக்குள்ள இருக்கிற கோவத்தை வந்து நான் எடுக்கணும். ஏன்னா எங்க அப்பா மேல வந்து எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. அந்த கோவத்தை வந்து நான் எடுக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவரை நான் மன்னிச்சேன். எங்க வீட்டுல இருக்க என் தம்பிங்க மேல வந்து எனக்கு கோவம் இருந்துச்சு, அவங்களையும் நான் வந்து மன்னிச்சேன். எனக்குள்ள வந்து எங்க குடும்பத்தார் மேல வந்து நிறைய வெறுப்புணர்ச்சியான இருந்துச்சு. ஆனா அவங்கள நான் மன்னிச்சேன். தேவனுடைய ஆவியை வந்து நான் எனக்குள்ள பெறணும் அப்படின்னா முதல்ல எனக்குள்ள இருக்கிற என் இருதயத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் எடுக்கணும்னு நான் நினைச்சேன். முதல்ல வந்து எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. எங்க அப்பாவை வந்து நான் மன்னிக்கணும், என் குடும்பத்தாரை வந்து மன்னிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையும் வந்து நான் கைவிட்டா மட்டும்தான் பரிசுத்த ஆவியை வந்து நான் பெற முடியும்னு. நான் செஞ்ச பிற்பாடு வந்து நான் தேவனுடைய ஆவியை வந்து எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன். பிற்பாடு வந்து என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. நான் வந்து தன்னம்பிக்கை இழந்த ஒரு நபரா இருந்தேன். ஆனா எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடைச்சது. எல்லாருமே என்னால சொன்னாங்க, நான் படிச்ச துறையில வந்து என்னால வந்து வேலைக்கு போக முடியாது, என்னால எல்லாரும் மாதிரி சுலபமா இருக்க முடியாது சொன்னாங்க. வாழ்க்கையில வந்து என்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு, தேவனுடைய ஆவி எனக்குள்ள வந்த பிற்பாடு, இனிமேலும் வந்து எனக்கு சாகணும்ன்ற எண்ணமே கிடையாது. நான் வாழணும், நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் வாழ்க்கையிலன்ற விருப்பம் எனக்குள்ளாக இருக்கு. யாருமே படாத சந்தோஷத்தை தேவன் எனக்குள்ளாக கொடுத்திருக்கார். இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாருமே எனக்குள்ளாக இருந்து எடுக்கவே முடியாது. இன்ன வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இல்லை. ஆனாலும் வந்து நான் சில பிரச்சனைகளை சந்திக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் பிரச்சனைகளை பார்க்கிற விதம் வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இருக்கார், நான் பலனா இருக்கேன். எல்லாவற்றையும் வந்து நான் தைரியத்தோட ஃபேஸ் பண்றேன். நான் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் ரொம்ப சந்தோஷமான நபரா இருக்கேன். ஆவியினுடைய அடையாளத்தின் தாக்கங்கள் 10, உண்மையில அநேகம். அதுல மிக குறிப்பாய் 10 அடையாளங்களை நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சி ஆவிக்குரிய பின்னணியை கொண்ட ஒரு சாட்சி. ஆனால் தேவனுடைய வல்லமையினால் அவருடைய வாழ்க்கை கட்டவிழ்க்கப்பட்டது. அதாவது அசுத்தத்தின் பிடியிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டது. புது ஒரு நபராய் மாறக்கூடிய வாய்ப்பு. எப்போது இருள் ஒரு வாழ்க்கை விட்டு வெளியேறுகிறதோ அங்கே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இருள் வெளிச்சத்தை தடுக்கிறது என்பது அர்த்தம் அல்ல. வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்குள் செயல்பட இருள் முதலாவது நீக்கப்படுவதுதான் முதல் அடையாளம். அதாவது வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில வரப்போகிறது என்பதனுடைய முதல் அடையாளம் தான் இருள் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கப்படுவது. எனவேதான் விடுதலை முதலாவது தேவை. இந்த அடையாளங்கள் உங்களுக்கு தெரிந்தால், விடுதலை உங்களுக்கு தேவையானால் வெள்ளிக்கிழமை நாளை ஜபத்தில் எங்களோடு இணைய
மறக்காதீர்கள். விளக்கங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த அடையாளங்களை கூர்ந்து கவனிங்க. உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த அடையாளங்கள் ஒரு குறிப்பிட்டவர் வாழ்க்கையில் மட்டும் காணப்படுவதல்ல. தேவன் பாதுகாப்பு இல்லாத எந்த ஒரு வாழ்க்கையில். ஆனால் இந்த அடையாளங்களை கவனிக்காத பட்சத்துல இந்த வாழ்க்கையை நிம்மதியற்ற ஒன்றாய் மாற முடியும். எனவேதான் மக்கள் சந்தோஷத்துக்காய் பல முயற்சி எடுக்கிறாங்க. சில பேர் திருமண உறவுகள்ல மகிழ்ச்சியை தேடுறாங்க, அன்பின் உறவுகள்ல மகிழ்ச்சியை தேடுறாங்க, அல்லது ஒரு போதை பழக்கத்துல, ஒரு கெட்ட பழக்கத்துல மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், நிம்மதியை தேடுகிறார்கள், அல்லது தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு நிம்மதியை தேடுறாங்க, அல்லது வெறும் தியானத்துல நிம்மதியை தேடுகிறவர்கள் உண்டு. ஆனால் இது நிரந்தரமான தீர்வு அல்ல, மாறாது. உங்களை இன்னும் இது மோசமடைய செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு தற்காலிக தீர்வை தேடி சென்ற இந்த பெண் மேலும் தன்னை படுகொலையிலே பார்த்தார். ஆனா என்றைக்கு அடையாளங்களை புரிந்து கொண்டு தேவனுடைய பீடத்துல தன்னை கொண்டு வந்தாரோ, முற்றிலுமாய் தன்னை வெறுமையாக்கி அர்ப்பணித்தாரோ, பரிசுத்த ஆவி இறங்கி என்ன செய்தார் நீங்களே பாருங்க. என்னுடைய வாழ்க்கை முறை ஒரு பாடலாக இருக்கும்னா அது கண்டிப்பா அழுகையினுடைய பாடலா இருக்கும், இல்ல சோகத்தினுடைய பாடலா இருக்கும். என்னுடைய கஷ்டங்கள் துவங்குச்சு. நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்பொழுதே அது எல்லாமே எனக்கு ஆரம்பிச்சுது. அந்த இடத்துக்கு பிற்பாடுதான் என்னுடைய சோதனைகள் துவங்க ஆரம்பிச்சுது. அப்பத்துல இருந்தே தேவன் மீது எனக்கு கோபம் ஏற்பட ஆரம்பிச்சுது. ஏன்னா என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் என்னுடைய குடும்பத்தாரோட கோவப்பட்டேன், என்னுடைய அம்மாவோட நான் கோவமா இருப்பேன். இந்த பிரச்சனை எல்லாமே என்னை போதை பழக்கத்திற்கும், கஞ்சா இலைய பயன்படுத்துற பழக்கத்துக்கும், குடி பழக்கத்துக்கும் கொண்டு போச்சு. நான் என்னுடைய கிளாஸ்க்கு போகாம அதுக்கு பதில் குடிக்க போயிடுவேன். நான் 13 வயசுல இருக்கும்பொழுது ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டது. நான் என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று குடிச்சிட்டு இருக்கும்பொழுது போலீஸ் அங்க என்ன பிடிச்சிட்டாங்க. இந்த சின்ன வயசுல எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என் குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை நான் இப்படியே கொண்டு வந்துட்டே இருந்தேன். நான் வாலிப வயசுல இருக்கும்பொழுது கல்லறையில எடுத்த ஒரு புகைப்படமானது இருக்கு. அதிக நேரமா நான் இருக்க விரும்புற ஒரே இடம் கல்லறை மட்டும்தான். எதிர்த்து நிற்கக்கூடிய குணம் எனக்கு இருந்தது. தேவனை காயப்படுத்துற எல்லா விஷயத்தையுமே நான் செய்ய ஆரம்பிச்சேன். அப்பதான் அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்க முடியும். நானும் என்னுடைய நண்பர்களும் கல்லறைக்கு போவோம். அங்க இருக்க சவப்பெட்டிகளை உடைச்சு எடுப்போம். அதுக்குள்ள செய்வன செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து பார்ப்போம். நாங்க அப்படியே தெருவில் நடந்து போவோம். நடந்து போகும்போது எதெல்லாம் பாக்குறோமோ எல்லாத்தையுமே உடைப்போம். ஒரு நாள் நாங்க ஆலயத்துக்குள்ள கூட நுழைந்தோம். ஆலயத்துக்குள்ள பிடத்து மேல நான் ஏறி ஏசோன்னு எழுதப்பட்ட அந்த பேனர் கூட கிழிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக அவரை பத்தி ரொம்ப கோவமானது இருந்தது. என்னுடைய பள்ளிக்கூடத்திலேயே நான் ரொம்ப மோசமான ஒரு பெண்ணா இருப்பேன். எப்போவும் என்னுடைய ட்ரெஸ் பிளாக் கலர்ல மட்டும்தான் இருக்கும். எனக்கு முகத்துல முகப்பருவானது இருக்கும். நான் நிறைய மேக்கப் போடுவேன். ஏன்னா என்கிட்ட வரத்துக்கே எல்லாரும் பயப்படணும்னு நினைச்சேன். இப்படி நான் செய்யும் பொழுது எனக்குள்ள பெரிய வல்லமை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. அது எனக்கு இன்னும் பலம் அடைச்சு நான் இப்படியே நடந்துக்கணும் அப்படின்னு. நான் எந்த நாள் போதை பழக்கத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சனோ
அந்த நாள் துவங்கிதான் என் வாழ்க்கையினுடைய கடைசி நாள் நெருங்க ஆரம்பிச்சது. நான் முதல்ல போதைப் பொருளை பயன்படுத்தும் பொழுது எனக்கு புரிய வந்தது அது ரொம்ப நேரம் எனக்குள்ளாக இருக்காது. இருப்பினும் அது தற்காலிகமானதா இருந்தும் அந்த போதை இறங்கின பிற்பாடு மீண்டுமாக ரொம்ப ஆழமா எனக்குள்ளாக மன அழுத்தம் திரும்ப வந்தது. நான் சுத்தமா சுயநிலவே வரக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து இன்னும் அதிகமான கெமிக்கல் இருக்கிறத வாங்கி பயன்படுத்திட்டே இருப்பேன். என் உண்மையான வாழ்க்கையை விட்டு என்னை வெளியே எடுத்துக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு பிற்பாடு அங்க கார்னிவல் பண்டிகையானது வந்துச்சு. 4 நாள் நான் என் நண்பர்களோடு சேர்ந்து இருந்த, இரவு ஃபுல்லா தூங்காம எதுவுமே செய்யாம 4 நாள் போதையோட. அந்த நேரம் போலீஸ் அங்க வந்தாங்க, என்ன மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க. இந்த நேரம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஹெவி டோஸ் ஆனது எடுத்ததுனால என்னால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு. எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்தாங்க, என்ன அட்மிட் செய்யும்படி சொன்னாங்க. நான் இப்ப என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், நான் ஏன் சாகல? என் எதிர்காலத்தை பத்தி எனக்கு எதுவுமே இல்லையே. என்னால முன்னோக்கி யோசிக்க கூட முடியல. எனக்கு ஒரு கணவர் இருப்பாரு, எதுவுமே என்னால யோசிக்க முடியல. எனக்கு என்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்கன்னு கூட எனக்கு யோசனையே இல்ல. நான் எப்பவுமே என்ன பார்த்து சொல்லிப்பேன், தேவன் ஒருத்தர் உண்மையாகவே கிடையாது. எனக்குள்ளாகவே ரொம்ப வருஷமா இந்த வலி இருந்தது. ஏன்னா ஒரு குழந்தையா நான் எப்படி அந்த மாதிரி வலிகளை கடந்து போக முடியும்? சந்தோஷமான ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம எனக்கு போயிடுச்சு. என்னாலேயே நம்ப முடியாத அளவுக்கு அந்த வலி ரொம்ப பெருசா இருந்தது. நான் நிறைய முயற்சி செய்து பார்த்தேன். எனக்குள்ளாகவே ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு நாள் நானும் நல்லா வாழ்வேன், எனக்குன்னு ஒரு புதிய துவக்கம் இருக்கும். ஆனா அது எதுவுமே செய்யறதுக்கான பலன் எனக்கு இல்ல. அந்த மாதிரி நேரத்துல தான் எனக்கு தெரிய வந்தது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நான் யோசிச்சது எல்லாமே என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும். ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்கு போனேன். எங்க அம்மா வச்சிருந்த எல்லா மாத்திரையுமே எடுத்தேன், எல்லாத்தையுமே சாப்பிட்டேன். அப்போ நான் ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து தூக்கத்திலே இருந்தேன், எழுந்துக்கவே முடியல. 2வது வாட்டி நான் முயற்சி செய்யும்பொழுது எல்லா மாத்திரையும் எடுத்து போட்டுக்கும்பொழுது என்னுடைய தொண்டையில அடைச்சிக்க ஆரம்பிச்சது. வேற வழியே இல்லை, எல்லாத்தையுமே நான் துப்பியே ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் துப்பிட்டேன். நான் எப்பவுமே என் வாழ்க்கையை முடிக்கிறத பத்தி தான் யோசிப்பேன். ஒரு 5, 6 கடிதம் நான் எழுதி வச்சிருக்கேன், நான் தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி யாராவது படிக்கணும். எல்லாத்தையும் எழுதும் போது நான் மேல ஃபர்ஸ்ட் எழுதுறது, இன்னைக்கு நான் ஏன் தற்கொலை செய்யறேனா, இன்னைக்கு நான் ஏன் தற்கொலை செய்யறேனா. நான் கடைசி வரைக்கும் செய்யவே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை என்னுடைய பண வாழ்க்கை இன்னும் மோசமா போயிட்டு இருந்தது. எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய சில நண்பர்கள் வார நாட்கள்ல சம்பாதிக்கும்படியாக என்னை அழைத்திருந்தாங்க. அப்ப எனக்குள்ளாக இருந்த அந்த வலி, அந்த கவலைகள், நான் என்ன பார்த்து சொல்லிக்கிட்டேன், என் வாழ்க்கையை வச்சு என்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சேன். ஆனா எதுவுமே எனக்கு நடக்க மாட்டுது. அதுக்கு பிற்பாடு நான் முடிவெடுத்தேன், இந்த வேலையாவது நான் செய்து பார்க்க போறேன், நான் செய்ய போறேன். நான் முடிவெடுத்த பிற்பாடு நான் என்னுடைய நண்பர்களை பார்க்கறதுக்காக பஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்குள்ளாக நிறைய பதட்டம் இருந்தது. அந்த பஸ் ரைட் இழுக்கிறதுக்கு பதிலாக அது ஸ்ட்ரெயிட்டா போயிடுச்சு. அப்ப நான் புரிஞ்சுக்கவே இல்லை, நான் தப்பான பஸ்ல ஏறி இருக்கேன்னு. நான் நினைச்சேன், இதுக்கு அடுத்த ஸ்டாப் இறங்கி நம்ம பின்னாடி நடந்து வரணும்னு. ரொம்ப பதட்டமா இருந்தேன். நான் பஸ்ல இருந்து உடனே இறங்கி ரோடு கிராஸ் பண்ணும்போது தான் யூனிவர்சல் ஆலயத்துடைய கதவை நான் தாண்டி போக வேண்டியதா இருந்தது. நான் பாளையத்துக்குள்ளாக நுழைந்த பிற்பாடு அங்க போகும்பொழுது என்னுடைய நண்பர்களை நான் இன்னும் சந்திக்கல. நான் உள்ள போய் அங்க உட்கார்ந்து ஜெபித்து மன்னிப்பு கேட்டேன் என்னுடைய நண்பர்களுக்காக. நான் உடனே வெளியே போய் பஸ்ஸுக்கு முன்னாடி குதிச்சுன்னு நினைச்சேன். அதை நான் செய்தேன். அந்த நேரம் எதுவுமே நடக்கல. எனவே நான் ஆலயத்துக்குள்ளாக நுழைந்தேன். நான் லாஸ்ட் ரோல உட்கார்ந்து நான் முழங்கால் படியிட்டேன். அந்த நேரம் தான் தேவனிடத்தில் நான் முதல்ல என் வாழ்க்கையிலேயே ஒரு பொழுதும் செய்யாத நேர்மையான வார்த்தைகளால் அவரிடத்துல பேசினேன். நான் தொடர்ந்து அவரிடத்துல பேசிட்டே இருக்கும்போது எனக்குள்ளாக இருக்க பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கப்படுவதை நான் உணர்ந்தேன். அதுக்கு பிற்பாடு என் கண்கள் ஏதோ கட்டி வைத்திருந்த மாதிரியும் அதை எடுத்த மாதிரியும் நான் உணர ஆரம்பிச்சேன். நான் உணர்ந்த என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்கான்றது போல. நான் இப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. பாஸ்டர் வந்தார், மீட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த நேரம் மீட்டிங் ஆரம்பிக்கணும்னே எனக்கு தெரியாது. நான் ஏன்னா தவறான பஸ்ல ஏறினேன், தவறான ஸ்டாப்பிங்ல இறங்கினேன். அவர் பேச ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் பேச ஆரம்பிச்சார். விபச்சாரத்துல இருக்கிறது, போதையை பயன்படுத்துறது, ஒரு நபரால் ஏமாற்றப்படுவது, எல்லாத்தையுமே அவர் பேசினார். எனக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. என்னுடைய பக்கத்துல நான் சுத்தி பார்த்தேன், எங்கேயாவது மைக்ரோஃபோன் இருக்கா, நான் பேசுறது யாராவது கேட்டுட்டாங்களா அப்படின்னு. ஏன்னா வாழ்க்கையில நான் என்னென்ன சந்திச்சேனோ அது எல்லாத்தையுமே அவர் சரியா சொன்னார். அவர் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது மக்களை பீடத்துக்கு முன்னாடி வரும்படிக்கு அழைத்தார். அவர் இப்படியாரு சொன்னார், நீங்க யாரு கஷ்டப்படுறீங்களோ, நீங்க யாரு அழுதுட்டு இருக்கீங்களோ, நீங்க யாரு இந்த இடத்தை விட்டு வெளியே போன உடனே உங்க வாழ்க்கையை முடிச்சிடணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க பீடத்துக்கு முன்னாடி வாங்க. அந்த நேரம் எனக்குள்ளாக ஒரு சத்தம் கேட்டது, என் மகளே, நீ எப்படியா இருக்கியோ அப்படியே என்கிட்ட வா. நீ எப்படிப்பட்ட துணியை போட்டிருக்கியோ அது எனக்கு முக்கியம் இல்லை, நீ எப்படி இருக்கியோ அப்படியே வா. நான் பீடத்துக்கு போன உடனே அந்த இடத்துல நான் உணர்ந்த என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பழைய வாழ்க்கை கீழே விழுத்தப்பட்டது போல. என் வாழ்க்கையிலேயே ஒரு பொழுதும் நான் அனுபவிக்காத சமாதானத்தை என்னால் அனுபவிக்க முடிஞ்சது. பாஸ்டர் மீட்டிங் முடிச்சாரு. அவர் தேவனுடைய வார்த்தைகளை பத்தி பேச துவங்கி எல்லாத்தையுமே முடிச்ச பிற்பாடு அந்த நேரமே எனக்குள்ளாக்க வித்தியாசத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். கூட்டம் முடிந்த பிற்பாடு நான் என்னுடைய பேக் எல்லாம் எடுத்து என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் எனக்கு தொடர்ந்து போன் பண்ணிட்டே இருந்ததால என் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, அந்த வார்த்தை நான் ஆலயத்துல கேட்ட அந்த வார்த்தை எனக்குள்ளாக பலத்தை கொண்டு வர ஆரம்பிச்சது. எனக்கு உணவூட்ட ஆரம்பிச்சது. நான் அதிகமா விரும்பின அந்த வார்த்தையை நான் இன்னும் அதிகமா கேட்கணும், அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். தேவன் யாரா இருக்கார், அவர் எனக்காக என்ன செய்வார், அதிகமா நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நான் எப்படி இருந்தாலும் என்னை அப்படியே ஏத்துக்கிட்ட அந்த தேவன். நான் இப்போ தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்க தீர்மானம் எடுத்தனும். எல்லா கெட்ட பழக்கத்தையும் நான் கைவிட்டேன். தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில மிக முக்கியமான தீர்மானத்தை நான் எடுத்தேன். இனிமேலும் இது எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணு. தேவனோட என்னுடைய வாழ்க்கையை மாசுபடுத்துற எல்லா காரியங்கள், இனிமேலும் இதுக்கு எனக்கு எந்த உறவுமே இல்லைன்னு நான் முடிச்சேன். அந்த நாள் தான் தேவனை நோக்கி நான் கேட்டேன், தேவனை என்ன கொலை செய்யுங்க, என்ன ஒரு சின்ன குழந்தையா மாத்துங்க. ஒரு சின்ன குழந்தையா நான் பிறப்பதை உணர ஆரம்பிச்சேன். சிறப்பு நிகழ்ச்சி முடிந்த உடனே தானியேல் உபவாசமானது துவங்குச்சு. நான் என்னுடைய வீட்டுல தேவனுடைய ஆவியை தேடினேன், தேவனோட நினைச்சுக்க ஆரம்பிச்சேன். அந்த நேரம் நான் என்னை ரொம்ப சிறுமையா உணர ஆரம்பிச்சேன். நான் தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே நான் எதுவுமே இல்லை, நான் ரொம்ப சிறியவளா இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு என்னுடைய அளவை நான் பார்க்கும் பொழுது, அதே போல தேவனோட இருக்கும்பொழுது ஒரு ராட்சதியை போல நான் மாறினதை என்னால பார்க்க முடியுது. அந்த நேரம் எனக்குள்ளாக எந்த உணர்ச்சியும் இல்லை, எனக்குள்ளாக உணர்ந்த அந்த உறுதிதான் இருந்தது. நான் உணர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இறங்குவது. நான் அந்த நேரம் அழுத, ஏன்னா நான் அவரை குறித்து புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன். அவரை சந்தோஷத்தினால பாடிட்டு இருந்து நான் அழுதுட்டே அவரை பத்தி புகழ்ந்து பேசுறது பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம் கண்டிப்பா கிடையாது. ஆனா எனக்குள்ளாக இருந்த அந்த உறுதிதான். அங்கிருந்து வெளியே வரும்போது நான் சொன்னேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, எல்லாரையும் தாண்டிட்டேன். நான் அதுக்கு பிற்பாடு ஆலயத்துக்கு போனேன், பாஸ்டர்ட்ட சொன்னேன், ஊழிய பணி செய்யறவங்க எல்லாத்தையும் சொன்னேன். இப்ப ஊழியம் செய்யறவங்க எங்க இருக்காங்கன்னு நான் கேட்டேன். ஏன்னா நானும் அவங்களோட சேர்ந்து அந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சேன். எனக்குள்ளாக ஒரு அக்கனியா இருந்தது. எனக்குள்ளாக இப்படி இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. அந்த நேரம் எனக்கு தெரிய வந்தது, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ள ஆரம்பிச்சா. என்னுடைய பண வாழ்க்கை சிறந்ததா மாற ஆரம்பிச்சது. நான் எப்படியாக விரும்புறேனோ அதே போல எனக்கு ஒரு கணவர் கிடைத்தார். அவர் தான் என்னுடைய இளவரசனா இருக்கார். என்ன ஒரு இளவரசியை போல அவர் நடத்துறார். என்னுடைய குழந்தைகள் ஆசீர்வாதமா இருக்காங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே விஷயத்துல வேலை செய்யறோம். தேவன் எங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுத்தார். ஒரு மியூசிக் ஸ்கூல் நாங்க ஆரம்பிக்கும்படியாக. நாங்க முதலாவது ஒண்ணு வீட்லயே ஆரம்பிச்சோம். அங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக. பிற்பாடு நாங்க வேற இடத்துல ஆரம்பிச்சோம். நிறைய கம்பெனி நாங்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உறுதியானதை கொடுத்தாரு. நான் பிரச்சனைகளை கடந்து போவேன். இருந்தாலும் அவரோட சேர்ந்து நான் ஜெயித்து வருவேன். பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது. ஆனா இப்போ நான் வாழ்க்கிற வாழ்க்கை பரிசுத்த ஆவியோடு வாழ்வது. இதுல எது சிறந்தது நீங்களே தேர்ந்தெடுங்க. நல்லது நண்பர்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் வைத்திருக்கிற கண்ணீரை நான் சற்று நேரத்தில் ஆஸ்வதிக்க போகிறேன். தயாராருங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தார் இன்று இரவு வியாழக்கிழமை குடும்ப ஆசீர்வாதம் திருமண வாழ்க்கைக்கான ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்தது. ஒரு சிறப்பு நிகழ்வு நாம் செய்ய போகிறோம் வருகிற வாரத்திலே. அதை குறித்து நான் இந்த வாரத்தின் இறுதி முதல், அதாவது மிக சரியா நிகழ்ச்சியினுடைய அடுத்த தொடக்கத்திலே பேச ஆரம்பிப்பேன். அதை குறித்து நாம் தொடர்ந்து கவனிக்கலாம். இந்த நேரம் பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கையில் வரும்போது ஏற்படுகிற மாபெரும் மாற்றங்கள் என்ன என்பதை கேட்ட நீங்கள் இன்னொரு சாட்சி மூலமாய் பலப்படுத்தப்படும்படி விரும்புகிறேன். இந்த சாட்சியின் இறுதியிலே நாம் ஜெபிக்க போகிறோம். இதே பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு உதவி செய்யும்படியா. என் பேரு டெனிசா பெட்ரோ. நான் 3 தடவை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். 12 வயதுல மன அழுத்தத்துக்கு பாதிப்புள்ளான. நான் தனிமையை உணர்வேன். என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு நினைப்பேன். எனக்குள்ளாக பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன். நான் பள்ளிக்கூடத்தை கடந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பசங்க என்னை கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, என் கூட சண்டையிடுவாங்க, பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, என்னை எப்பொழுதும் கேலி செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு ரொம்பவும் அழுவேன். நான் வீட்டுக்குள்ள என்ன பூட்டி வச்சுப்பேன். நான் எப்போதும் நினைப்பேன், என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, நீ மறிச்சிடு, நீ செத்துரு, நீ எதுக்கு இருக்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். பிசாசு எப்பொழுதும் எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த எண்ணங்கள் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்ததுனால கத்தி எடுத்து என்ன நான் கொலை பண்ணிக்கணும், என்ன நான் மறிச்சுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதனால 3 தடவை நான் கத்தி எடுத்து அதுக்காக முயற்சியும் எடுத்திருக்கேன். நான் எப்பொழுதும் சோகமா இருப்பேன், எப்பொழுதும் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டிருப்பேன், இறந்துடணும்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் எப்போ ஒரு வித்தியாசமான விஷயத்த செய்ய ஆரம்பிச்சேனோ, தேவன் என் இடத்துல சொன்னார், இல்ல, உனக்கான ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்காருன்னு.
என்னுடைய சகோதரி என்னை விவைஜிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் விவைஜிக்கு வரும்பொழுது இங்கே எனக்கு உதவி செய்ய நபர்கள் இருக்காங்கங்கிறத பார்த்தேன். பள்ளிக்கூடத்தில் இருந்த மாதிரி கிடையாது. விவைஜியில் எனக்கு எப்பொழுதும் என் மேலே அக்கறையை செலுத்துறவங்க, உதவி செய்கிறவங்க, என்னை அக்கறையை பார்த்துக்கிறவங்க, அன்பு செய்கிறவங்கள நான் பார்த்தேன். நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாக தெரிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம் எல்லாவற்றையும் தரக்கூடியவரா இருக்காரு. அதனாலதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் தேவையா இருந்தது. அந்த தருணத்துல தானியல் உபவாசமானது இருந்தது. நான் தானியல் உபவாசத்துல முழுமையா கலந்துக்கிட்டேன். நான் என்னுடைய பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன், பிரேயர் பண்ணேன், ஃபாஸ்டிங் இருந்தேன் பரிசுத்த ஆவியானவருக்காக. இந்த தானியல் உபவாசத்திலையும் தானியல் உபவாசத்தின் முடிவிலையும் நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஆலயத்துல பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக சமாதானத்தை பெற்றுக்கொண்ட, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட, முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் நான் அதே நபரா இல்ல, நான் முற்றிலுமா மாறுபட்ட நபரா இருக்கேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணம் கிடையாது. நான் சோகமா இல்ல, தனிமை உணர்வுல இல்ல, இனிமேலும் பொய் சொல்றவளா இல்ல. இப்ப என்னுடைய நோக்கமானது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. நான் என்ன கடந்து போனனோ மற்றவங்க அதை கடந்து போறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதா என்னோட நோக்கமா இருக்கு. உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை குறித்து சொல்றதும் உங்களுக்கு உதவி செய்யறதா என்னுடைய நோக்கமா இருக்கு. நான் விடுதலை ஆகிறேன்னா உங்களாலையும் விடுதலை ஆக முடியும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லவரே இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சியை பல இடங்களிலே பல வழிகளிலே தேடி கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எத்தனையோ உறவுகள், எத்தனையோ தவறான பாதைகள், நட்புறவுகள், ஆனாலும் இந்த நபருக்குள்ளே சமாதானம் இல்லை. ஏனென்றால் உலகம் தருகிற சமாதானத்தை நீர் கொடுக்கவில்லை. நீ சொன்னீர், நான் என் சமாதானத்தை உங்களுக்காய் வைத்து போகிறேன். யாரெல்லாம் இங்க சமாதானத்தை பெற விரும்புகிறார்களோ அவர்களும் வார்த்தையின் அடிப்படையிலே விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். இந்த நேரத்திலும் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு இந்த நிம்மதியை கொடும், என் திருமண வாழ்க்கையை மாற்றும், என் குடும்ப உறவுகளை மாற்றும், என் வீட்டுக்குள்ளே ஒற்றுமையை கொண்டு வாரும் தேவனே என்று யார் ஒருத்தர் இங்கே ஜபத்தில் எங்களோடு கேட்கிறார். இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை பருகுகிறவர் உங்களுடைய உதவியை பெறட்டும் தேவன். இதை பருகுகிறவர் உங்களுடைய வசமையை பெற்றுக் கொள்ளட்டும். அவருக்குள் இருக்கிற எல்லா விதமான சோகங்கள் மறைவதாய், குழப்பங்கள் மறைவதாய், பயங்கள் மறைவதாய், வாழ்க்கையினுடைய விளிம்பிலே தன்னை பார்க்கிற ஒருத்தர் மீண்டும் சரியான மனநிலை கொண்டு வரப்படட்டும். அதன் மூலமாய் நாவைக்குரிய கட்டுகள் நீக்கப்பட்டு இவர் வாழ்க்கை உமக்கு உயிருள்ள சாட்சியாய் மாறும். இந்த ஜபத்தின் மூலமாய் என் மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். ஆண்டவரே, நான் நம்புகிறேன் என்று நீங்கள் சொன்னால் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவ முடியும். நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு.
அந்த நாள் Você verá que இந்த பூமியில நடந்தது எல்லாமே quanto aqui உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. enxergará pela கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் para a eternidade. உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் É aqui. நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, Você decidiu servir. இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில Será também உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?